அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ் வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ். வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم. شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தாலாவின் நல்லடியார்களே, எனது அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய மார்க்கத்தை தூய்மையான வடிவில் அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்திலே வாரந்தோறும் நிகழக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளிலே நாம் கலந்து கொள்ளுகின்றோம். இங்கே நாம் செவியேற்கக்கூடிய விஷயங்களை நம்முடைய வாழ்வில் செயல்படுத்தி இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மில் ஒவ்வொருவருக்கும் தந்தருள்வானாக என்று துவா செய்தவனாக, நேர்ச்சை என்ற ஒரு தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபதேசங்களை இன்றைய தினம் உங்களுக்கும் எனக்கு நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த தலைப்பை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நேர்ச்சை செய்து விடுகின்றான். நேர்ச்சைக்கு அப்பாற்பட்டவனாக நேற்று வரை நான் இல்லை என்று சொல்லலாம். நாளை அந்த நிலையை நான் அடைய மாட்டேன் என்று யாருமே சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால், இந்த நேர்ச்சைகள் என்பது இரண்டு வகைகளாக உலமாக்கள் பிரிக்கின்றார்கள். பொதுவாகவே நேர்ச்சை என்பது இடைத்தரகர் இல்லாத ஒரு விஷயம். நேர்ச்சை என்பது இடையில யாரையும் வந்து சாட்சியை வச்சோ அல்லது இடையில யாராச்சும் ஒரு நபரை வைத்தோ நம்ம செய்யறதுக்கு நேரடியா அல்லாஹ்வோடு பேசக்கூடிய ஒரு விஷயம். அப்போ கண்காணிப்பாளனாகவும் சாட்சியாளனாகவும் விசாரிக்கக்கூடியவனாகவும் தண்டிக்கக்கூடியவனாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் மறுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கின்றான். நேர்ச்சி தானே அப்படி சாதாரணமா கடந்து போகக்கூடிய ஒரு விஷயமாக இல்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த நேர்ச்சை என்பது கடந்து போகும் அல்லது நிகழக்கூடும். அப்போ இதை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு முறை நாம கேட்டு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா என்ன செய்யும்? அது சந்தர்ப்பத்துல பயன்படும். ஃபதக்கிர் இன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன்ங்கற அல்லாஹ் தஆலா. நீங்கள் வந்து உபதேசம் செய்யுங்கள், உபதேசங்கள் இறை விசுவாசிகளுக்கு பலன் அளிக்கும். அப்ப இறை விசுவாசமே இல்லாதவர்களுக்கு அது பலன் அளிக்காது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இறைவனே நம்பாதவன் இறைவனுடைய வார்த்தைகளுக்கு என்ன மரியாதை தரப்போறான்? அப்ப நேர்ச்சை என்று சொல்லக்கூடியது ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அது இரண்டர கலந்த ஒரு விஷயமாகவும் தொன்று தொட்டு மனிதன் செய்து வரக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு. ஆதமுடைய மகன்களே என்ன செய்யறாங்க? நேர்ச்சை செய்வதாகவும் அதை நிறைவேற்றுவதாகவும் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுப்பதையும் அல்லாஹ் தனது திருமறையில வந்து சுட்டி காட்டுகின்றார். அப்ப நேர்ச்சை என்பதை வந்து உலமாக்கள் இரண்டு பிரிவாக பிரிக்கின்றார்கள். அது மிக மிக அவசியமான ஒன்று. ஒன்று வந்து எந்த ஒரு காரணமும் காரியமும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக நேர்ந்து விடுவது. இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. ரெண்டுமே அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனா இது முற்றிலும் அனுமதிக்கப்பட்டது. எப்படி? இப்ப நான் வந்து அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த அருளுக்கு பகரமாக அல்லாஹ்வுக்காக நான் நேர்ந்து கொள்ளுவது. அல்லாஹ் எனக்கு நிறைய வந்து என்ன செஞ்சிருக்கிறான்? பொருளாதாரத்தை கொடுத்திருக்கிறான். இதை வச்சு நான் என்ன செய்வேன்? சில ஏழைகளுக்கு வாழ்வளிப்பேன். ஏதோ ஒரு விஷய வகையில அல்லாஹ்வுக்காக நான் ஒரு ஆடு அறுத்து நான் ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பேன். காரணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஒரு வகையான நேர்ச்சை. எவ்வாறு வந்து இம்ரானுடைய மனைவி
தன்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை இன்னி நதர்த்துலக்க இறைவா என் வயிற்றில் இருப்பதை உனக்காக நான் நேர்ச்சி செய்தேன். எதுக்கு நேர்ச்சி செஞ்சாங்க? காரணம் எல்லாம் இன்னும் கிடையாது. அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தல், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய பொருளை அர்ப்பணித்தல், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உழைப்பை அர்ப்பணித்தல். நான் அல்லாஹ்வுக்காக 10 ரக்காத் தொழுவுறேன், நானா விரும்பி தொழுவுறேன், டிமாண்ட் எதுவும் கிடையாதுங்க. இந்த மாதிரியான நேர்ச்சைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேரடியாக செய்ததற்கு ஆதாரங்கள் இல்லை என்றாலும் அதை செயல்படுத்தியதற்கு சில ஹதீசுகள்ல நமக்கு சான்றுகள் கிடைக்கின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கொடுத்து இதை அறுத்து முற்றிலும் பங்கிட்டு கொடுக்கும்படி சொன்னார்கள். நாம என்ன செஞ்சோம்? அதை அறுத்தோம், பங்கிட்டோம், அதனுடைய கயிறு வரை தர்மம் செய்து விட்டு திரும்பி வந்தோம். ஒரு துண்டு இறைச்சி வீட்டுக்கு கொண்டு வரல. இப்ப இது நேர்ச்சைகள்ல மக்களுக்குள்ள பல சந்தேகங்களும் விளக்கங்களும் என்ற அடிப்படையில் நம்ம கடைசியா பேசிக்கிட்டாலும் அந்தந்த இடத்துல அது புரிஞ்சுக்கிறது மனசுல ஆழமா பதியும். இப்ப நம்ம மக்களுக்கு என்ன சந்தேகம்? நம்ம ஒரு நேர்ச்சை செய்யறோம், ஒரு ஆடு எடுத்து கொடுக்குறோம்னு சொல்லி அதை நம்ம சாப்பிடலாமா? நிறைய பேர்ட்டு இந்த கேள்வி இருக்கின்றது. அப்ப நேர்ச்சை நீங்க எப்படி செஞ்சீங்க? நேர்ச்சை நீங்க தானே செஞ்சீங்க. வேற யாராவது நேர்ச்சை செஞ்சுட்டு உங்களை நிறைவேற்றும்படி கட்டளை இடலையா? அது மார்க்கெட்ல தடுக்கப்பட்டது. ஒருத்தர் நேர்ச்சை செய்யறது, இன்னொருத்தர் நிறைவேற்றும். உனக்கு நல்ல முறையில குழந்தை பிறந்தா நான் ஒரு ஆடு இருக்கிறது, நீ நிறைவேற்றும்பாங்க. குடும்பத்துல ஒரு சிலர் ரொம்ப நம்ம மேல அக்கறை இருக்கிற மாதிரி. இதெல்லாம் நடக்குது. இது கடந்த காலங்கள்ல எந்த அளவுக்கு இது மக்கள் அறியாமையில செய்தாங்கன்னு கேட்டா, குழந்தை பிறந்தா ஏதாவது தர்கால போய் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி குடும்பத்துல 2 பேர் வேண்டிக்குவாங்க. 2 பேருக்கு எப்படி ஒரே இடத்துல மொட்டை அடிக்கிறது? அப்ப என்ன செய்வாங்க? ஒரு தர்கால போய் மொட்டை அடிக்கும், கொஞ்சம் முடிய விட்டுருவாங்க. அந்த தர்காவுக்கு மீதி வைக்கிற பார்த்திருக்கீங்களா? இந்த பழக்கங்கள் இன்று குறைஞ்சிருச்சு அல்லாஹ்வோட கிருபையில. ஆனாலும் மக்கள்கிட்ட இருக்குது. அப்ப இப்படிப்பட்ட அந்த அறியாமையான இந்த நேர்ச்சைகளில் இருந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்ச்சை பற்றி என்னதான் சொல்லி இருக்கிறாங்கன்னு ஒரு முறை நாம கேட்டு வச்சுக்கிட்டா, நேர்ச்சை பற்றி யாராச்சும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம். அல்லது நம்முடைய வாழ்க்கையிலும் அது நிகழக்கூடிய நேரத்துல அதை நம்ம சரியான முறையில நாம கடைபிடிக்கலாம். ஆக நேர்ச்சை என்பது, நீங்க நேர்ச்சை செய்றீங்க, நான் ஒரு ஆட்டை அறுத்து முழுமையாக ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி நேர்ச்சை செஞ்சா முழுசா கொடுத்துருங்க. அதை நான் என்ன செய்வேன்? நான் கொஞ்சம் பேருக்கு கொடுப்பேன், உறவினர்களுக்கும் கொடுப்பேன், நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு நீங்க நேர்ச்சை செஞ்சா அதுல இருந்து சாப்பிடுங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அறிவிக்கிறாங்க. இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அறுத்து பங்கிடும்படி எங்களுக்கு சொன்னார். நான் எல்லாத்தையும் கொடுத்து விட்டு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த முன்னங்கால்னா பிடிக்கும், அந்த ஆட்டு சப்ப. அதை ஒன்றை எடுத்து வைத்திருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போய் திரும்பி வரும்போது ஆயிஷாவே கொடுத்தாயிற்றா என்றால், எல்லாம் கொடுத்தாயிற்று, ஒரு காலை தவிர உங்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆயிஷாவே எல்லாம் இருக்கிறது, ஒரு காலை தவிர என்று சொல். ஆயிஷா என்ன சொல்றாங்க? எல்லாம் கொடுத்து விட்டோம், ஒரு தொடையை தவிர. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? எல்லாம் இருக்கிறது, இதை தவிர. இது நம்ம சாப்பிட்டுருவோம், எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்கின்றது, கொடுத்ததுதான் நன்மை. அப்படி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல விளக்கம் சொல்றாங்க. ஆக இந்த நேர்ச்சை என்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நிறைய செய்திகள் அதுல நாம தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான விஷயங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல பெரும்பாலும் மக்கள் நேர்ச்சை வைப்பதில் அதிகமான ஆர்வம் என்று இல்லை என்றாலும் ஆங்காங்கே பல செய்திகள் நேர்ச்சை சம்பந்தப்பட்டதாக இருப்பதை நாம பார்க்கிறோம். அதாவது இன்றைய அளவில் நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இயல்புலயே அந்த மக்கள்கிட்ட நேர்ச்சை என்பது குறைவாகத்தான் இருந்திருக்கின்றது. அது மனுஷன் எப்ப செய்வான் அப்படின்னு கேட்டா, ஒரு ஆபத்து, ஒரு நோய், ஒரு விபத்து, ஏதாச்சும் ஒன்று வரும் பொழுது என்ன செய்வான்? பெருசா நேர்ச்சி பண்ணிக்குவான். அதுக்கப்புறம் நிறைவேற்ற முடியாது, அப்ப கஷ்டப்படுவான். அப்ப நேர்ச்சைகள் என்பது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கொடுத்தவற்றிலிருந்து நாம் அல்லாஹ்வுக்கு கொடுப்பது என்பது அந்த காலத்தில் அனுமதிக்கப்பட்ட ரீதியில மரியம் அலைஹிஸ்ஸலாமை அவர்கள் நேர்ந்து கொண்டது. என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறேன். அவங்க ஒரு ஆண் குழந்தை பிறந்து நினைச்சாங்க, ஆனா பிறந்தது பெண் குழந்தை. அப்ப பெண் குழந்தை என்ன செய்யறதுங்கும் பொழுது அதே காலகட்டத்துல வாழ்ந்த இறை தூதராக இருந்த ஜிக்ரியா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட போய் அந்த என்ன செய்வாங்க? அவங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட ஒப்படைப்பாங்க. அப்போ அது நம்ம தனி டாபிக் அது. அப்ப இந்த இடத்துல நேர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் திருக்குறான்ல முந்தைய நபிமார்கள் விஷயங்களில் நாம செய்தியாக எடுத்துக்கொண்டாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. அது அந்த அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு ஷரியா. ஷரியத்தை படிப்பினைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாமே எடுத்துக்கலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கலாம் படிப்பினைகளை பொறுத்த வரைக்கும். ஆனா நடைமுறைகள், வணக்க வழிபாடுகள் என்பதை நீங்க எடுப்பதாக இருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஷரியத்தை தான் நாம பின்பற்றணும். அப்ப அந்த அடிப்படையில் இன்னைக்கு வைத்திருக்கிற குழந்தையை நாம நாம நேர்ந்து கொள்ளலாமா? நேர்ந்து கொள்ள அப்படிலாம் மார்க்கத்துல அனுமதி கிடையாதுங்கிறத நான் இங்க சுட்டி காட்டுறேன். அப்ப இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக நாம் நம்முடைய பொருளையோ அல்லது அல்லாஹ்வுக்காக எந்த ஒரு காரணம் இல்லாம இன்னைக்கு நான் அல்லாஹ்வுக்காக என்ன செய்றேன்? ஒரு நோன்பு நோக்கிறேன் என்று நீங்கள் வணக்க ரீதியாக அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக நீங்கள் நேர்ச்சை மாதிரி நிறைவேற்றினாலும்
இது மார்க்கத்துல அனுமதிக்கப்பட்டதுதான். அதுல எந்த ஒரு தடையும் இல்லை. ஆனா அதே நேரத்துல நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பரவலான நேர்ச்சைகள் இந்த கோணத்திலயா இருக்குது? ரொம்ப கம்மி. இந்த கோணத்துல அந்த மார்க்கம் நல்லா தெரிஞ்சு குர்ஆன் ஹதீஸை விளங்குன மக்கள் தான் இப்படிப்பட்ட நேர்ச்சைகளை செய்வாங்க. பெரும்பாலான மக்கள்கிட்ட சாதாரணமா இருக்கக்கூடிய நேர்ச்சை என்னன்னா, எல்லாமே அந்த இடத்துல ஒரு டிமாண்ட். யா அல்லாஹ், நீ எனக்கு இதை செய்தால் நான் உனக்கு இதை செய்வேன். இப்படி சொல்றது இல்ல அவங்க. அதோட அர்த்தம் வந்து இதுதான். இது இந்த காரியம் நல்ல முறையில் நடந்துட்டா, நான் நல்ல முறையில வீட்டை கட்ட எனக்கு வேலை கிடைச்சா, ஏதோ ஒன்று அவனுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு தேவையை மையமாக வைத்து அல்லாஹ்கிட்ட வந்து இவனா வந்து நேர்ந்துக்கிறது. யா அல்லாஹ், நீ எனக்கு தெரிஞ்சா நான் உனக்கு அதை செய்வேன். ஆனா இப்படி ஏதேனும் ஒன்று நீங்கள் செய்ய வேண்டும் என்பதில் இருந்தும் அல்லாஹ் தேவையற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சமதாக இருக்கின்றான். நீங்க இந்த வேலையை செஞ்சு முடிச்சீங்கன்னா நான் உங்களுக்கு இவ்வளவு காசு தர்றேன் என்று நீங்க ஒரு தொழிலாளி கிட்ட நீங்க டிமாண்ட் வச்சீங்கன்னா அவருக்கு காசு தேவை, அவர் வேலை செய்வார். காசு தேவையில்லாத ஒரு மனுஷன் போய் நீங்க டிமாண்ட் வச்சீங்கன்னா போயாட்டு போயிடுவார் அவர். ஏன்னா அவருக்கு தேவையில்லை. அப்போ அல்லாஹ்விடத்துல இந்த டிமாண்ட் மாதிரி வைக்கக்கூடிய இந்த நேர்ச்சைகளை தவிர்ப்பதுதான் சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா இதை அல்லாஹ் விரும்புவதில்லை. இப்படிப்பட்ட நேர்ச்சைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லி காட்டுறாங்க. நேர்ச்சைகள் உங்களுடைய விதியை மாற்றாது. இதை நம்ம மனசுல ஆழமா பதிய வச்சுக்கணும். நேர்ச்சை செய்வதன் மூலம் அவருடைய விதியிலிருந்து ஏதாச்சும் மாற்றங்கள் ஏற்படுமா? கண்டிப்பாக ஏற்படாது. அப்ப அந்த நேர்ச்சை என்ன செய்யும்? கஞ்சனிடம் இருந்து பொருளை வெளிக்கொணர்வதை தவிர நேர்ச்சை வேற ஒன்றும் செய்யாதுன்ட்டாங்க. அப்ப நம்ம நேர்ச்சை செஞ்சா என்ன செய்வோம்? அதை நிறைவேற்றும் பொழுது பொருளாதாரத்தை செலவு செய்வோம். இந்த பொருளாதாரம் செலவு செய்யக்கூடியவன் யார் என்று கேட்டால், கஞ்சனிடமிருந்து பொருளாதாரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா தான தர்மங்கள் பண்ண மாட்டாங்க, ஏழைக்கு ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆபரேஷன் டாக்டர் வந்து சொன்னா, இந்த ஆபரேஷன் நல்ல முறையில் ஆயிடுச்சுன்னா நான் ஒரு 50 பேருக்கு சோறு போடுறேன். அப்படி என்று சிலர் வேண்டிக் கொள்வார்கள். அதுக்கு பிறகு வந்து அதை நிறைவேற்றவும் செய்வார்கள். ஒரு கோணத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும் மக்கள் நேர்ச்சை செய்வார்கள். ஆனால் அதை நிறைவேற்ற மாட்டார்கள். ஏன் நேர்ச்சை செய்யறான்? ஆபத்துல நேர்ச்சை செஞ்சிருவோம். அதுக்கப்புறம் நிறைவேற்ற முடியாம கஷ்டப்படுவோம். அப்ப நேர்ச்சைகள் என்பது உங்களால் முடிந்த சக்திக்கு உட்பட்டவைகளைத்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும். அப்ப நேர்ச்சை என்பது நம்ம வந்து டிமாண்ட் வச்சு நம்ம நேர்ச்சை செய்வதை விட அல்லாஹ்வுக்காக நாம என்ன செய்யலாம்? நம்ம எதை வேண்டுமானாலும் நேர்ந்து அல்லாஹ்வுக்காக நாம வந்து அர்ப்பணிக்கலாம். அதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். ஆகவே நம்மிடத்துல அதிகமான மக்கள் வந்து இன்னைக்கு நேர்ச்சை செய்யக்கூடியவங்க வந்து நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அது நடந்தாதான் இதை செய்வேன். இப்படிப்பட்ட நேர்ச்சைகளை வந்து நாம் செய்யாமல் இருப்பதுதான் சிறந்தது. ஏன் என்று கேட்டால், இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலே மக்கள் வந்து நேர்ச்சைகள் செய்தார்கள். அதெல்லாம் அறியாமை கால செயலாகவே இருந்தது. அதை ஒவ்வொன்றாக மக்கள் வந்து முறையிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலவற்றை அனுமதித்தார்கள், சிலவற்றை தடை செய்தார்கள், சிலவற்றை விசாரித்து அதற்கு விளக்கம் கொடுத்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேக்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அறியாமை காலத்தில் காபத்துல்லாவில் ஒரு நாள் இத்திகாஃப் இருப்பதாக நேர்ச்சை செய்தேன். அதை நான் இப்போது நிறைவேற்றட்டுமா என்று கேக்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம், அதை நீங்கள் நிறைவேற்றுவீராக அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், புவானா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஆட்டை அறுத்து பலியிடுவதாக நான் நேர்ச்சை செய்தேன். அதை நான் நிறைவேற்றட்டுமா? குவானாவா? அது எங்க இருக்குது? அங்க ஏதாச்சும் பிற மதத்தை சார்ந்தவங்க வணங்கக்கூடிய சிலைகள் ஏதாச்சும் இருக்குதா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. சரி, அந்த திடல்ல மக்கள் ஏதாச்சும் வந்து திருவிழா கொண்டாடுவாங்களா? இல்லை, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்படி இல்ல. இப்ப நம்ம ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திடல் இருக்கும். அங்கதான் வந்து தேர், திருவிழா, சந்தனக்கூடு எல்லாமே வந்து நடக்கும். அப்ப அந்த இடத்துல போய் நீ அறுத்து பலியிட்டா, அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அறுத்துட்டு பலியிட்டு அல்லாஹ்வுக்காக தான் நேர்ச்சை பண்ணியிருக்கிற. இடத்தை தீர்மானிச்சிருக்கிற. அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, ஒரு வயல் இருக்குது. வயக்காட்டுல போய் நான் ஒரு ஆட்டை அறுத்து குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். நீங்க நேர்த்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இது மார்க்கத்துல கூடுமா? கூடும். ஏன்னா அதுக்கு தான் அங்க விசாரிக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குதா? இல்லைன்னு அதுக்கு வந்து அனுமதி வழங்குறாங்க. ஆக நேர்ச்சைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியான முறையில நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நான் நேர்ச்சை செஞ்சேன் அதை எப்படி நிறைவேற்றணுங்கிறதுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்ல. அதனால் அதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று பல மக்கள் வந்து அதை நாம தடுத்த பிறகும் செய்வாங்க. காரணம், அவர்கள் அந்த நேர்ச்சையை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், அவர்கள் நேர்ச்சை செய்த அந்த சம்பவம் எதை வைத்து ஒரு அவுலியாவுக்கோ அல்லது ஒரு இதுக்கோ அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு நேர்ச்சை செய்தும் அதை வந்து வேண்டாம் என்று சொன்ன பிறகும் அதை ஏன் நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அவர்களுடைய ஈமான் அந்த அளவிற்கு பலவீனமாக இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில், அறியாமை காலத்தில் மக்கள் செய்த இணை வைக்க கூடிய அந்த நிலையில் இருக்கக்கூடிய நேர்ச்சைகளை நிறைவேற்ற வேண்டாம் என்று சொன்னார். அறியாமை காலத்தில் நீங்கள் செய்த நேர்ச்சைகள் மார்க்கத்திற்கு முரணாக இருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டாம். உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு தர்காவில் போய் ஒன்று செய்யறேன்னு நேர்ச்சை செய்யுங்க. இதை கேள்விப்படி நேர்ச்சை இது நபி ஸல்லல்லாஹு தடுத்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மறுமையில் அந்த அவுலியா வந்து உங்ககிட்ட கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு எதுவுமே தெரியாது.
எந்த ஒரு அவுலியா நம்ம நினைச்சு வச்சிருக்கக்கூடிய தர்காவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமும், இந்த சிலைகளாக சிற்பங்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வங்களும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே எந்த ஒரு நன்மையும் செய்து கொள்வதில்லை, தங்களுக்கு தாங்களே எந்த ஒரு தீங்கையும் தடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு நீங்கள் நேர்ச்சை செஞ்சாலும் செய்யாட்டாலும் நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாவிட்டாலும் மறுமையில் இதை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏனென்றால் என்னைக்கு அவங்க வந்து இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சு போனாங்களோ அன்றைக்கு இந்த உலகத்துக்கும் அவர்களுக்கும் உள்ள தொடர்பு வந்து முற்றிலும் விடுபட்டு போய்விட்டது, வெட்டப்பட்டு விட்டது. பாருங்க, காரிடர் ஃபுல்லா லைட் எரியல, என்ன ஆயிடுச்சு? மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்ப இதே வார்த்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு என் கதா அன் அமலுஹு இல்லா மின் ஸலாத். ஒரு மனிதன் இறந்து விடுவானேயானால் அவனுடைய தொடர்புகள் வெட்டப்படுகின்றன மூன்றை தவிர. மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள் மூன்று. அது அவன் பிறருக்கு கற்றுக் கொடுத்த நல்ல கல்வி, அதன் மூலம் மக்கள் பயனடையும் காலமெல்லாம் அவனுக்கு தொடர்ந்து வரக்கூடிய அந்த நன்மைகள், அவன் செய்து வைத்த நிரந்தரமான தர்மங்கள், அதன் மூலம் மக்கள் பயனடையக்கூடிய காலமெல்லாம் அதனுடைய நன்மைகள், அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நற்குழந்தைகள். அப்ப இந்த மூன்றும் தொடர்ந்து அவருக்கு கிடைக்கும். அப்ப இந்த மூணுக்கு அப்புறம் நாலாவதா நான் ஒரு நம்பர் போய் போடுறேன்னு சொன்னா நான் யாரு? எனக்கு என்ன இஸ்லாத்துல ரைட்ஸ் இருக்குது? அல்லாவும் அல்லா இடத்துல மூணு சொன்னாங்க, ரெண்டு ஞாபகம் இருக்கு, ஒண்ணு ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல. நாலாவதா ஒண்ணு போடுறேன்னா எவ்வளவு பெரிய அதிக பிரசங்கித்தனம். அரசாங்கம் ஒரு ஆணையை பிறப்பிக்குது, அது ஒரு 10 கட்டளையை போட்டிருக்குது, 11 போய் நான் எழுதுறேன், இதுக்குள்ள போட்ட மாட்டான். அப்ப என்ன நினைப்பு உங்களுக்கு? அப்ப அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. விசுவாசம் கொண்ட மக்கள் அல்லாவும் எல்லா இடத்துலயும் ஓவர்டேக் பண்ணாதீங்க, முந்தாதீங்க. பின்னால கொஞ்சம் வந்தா பிரச்சனை இல்லை. அல்லாவும் அல்லா இடத்துல சொன்ன விஷயங்கள் 100, நான் ஒரு 70 செய்யறேன், அவ்வளவுதான் சக்தி. ஏன்பா 70 செஞ்சா? நல்லா கேட்டா என்னால அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சுச்சு. அப்ப 70க்குரிய நன்மையை கொடு. 30ல ஏதாவது விடுபட்டு இருந்தா தண்டிப்பது என்னை பாதுகாத்துரு. இதைத்தான் நான் அல்லாட்ட சொல்ல முடியும். இந்த 100த்தையும் கடந்து 101 நான் செய்யறேன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 17 ரக்காத்து கடமையான ரக்காத்துகள் இருக்கின்றது, உபரியான ரக்கத்துகள் 24 இருக்கின்றது. எண்ணிக்கையின் அடிப்படையில் நீங்க மாத்தி போட்டாலும் 22 இருக்குது, 20 இருக்குது. அப்ப அதுல குறைந்தபட்சம் பாதி சுண்ணத்தான நன்மையான ரக்காத்துகளை நீங்க தொழுது 10 அல்லது 12, அதுக்கு ஒரு மாளிகையை கட்டி கொடுக்குறேன் நல்லா சொல்றான். இதெல்லாம் வந்து விட்டுவிட்டு ஒரு நாள் நைட்டு மட்டும் நான் 100 ரக்கா தொழுகிறேன்னு சொன்னா, அப்ப அந்த 100ன் பால் அல்லாஹ் தேவையுடையவனா? இல்ல. இந்த கடமையான தொழுகையை வந்து தொழுவுங்க. அப்ப அல்லாஹ் தாலா உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொருட்களில் இருந்து தான தர்மங்கள் செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்த உடலில் இருந்து நீங்கள் அவனுக்கு ருக்கு செய்து சுஜூது செய்து அவனுக்கு நன்றி செலுத்துங்க. துஹா தொழுகையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, இது ஒவ்வொரு மூட்டுக்கும் நாம் செலுத்தக்கூடிய நன்றின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மூட்டு இருக்கின்றத ஒரு விரல் ஏதாவது அடிபட்டுதான் மடக்க முடியல, கட்ட விரல் ஏற்பட்டுனா அதை வச்சு நம்ம லாக் திறக்க முடியாது. இந்த விரல் இல்லாம சாவியை திறக்க முடியாது. 4 விரலை வச்சு ஒரு சாவியை உங்களால திறக்கவே முடியாது, இந்த கட்ட விரல் சப்போர்ட் இல்லாட்டி. அங்க ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் தான் பயன்படுத்தணும். அப்ப இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மூட்டுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒரு சில சக்தியை வந்து கொடுத்து நம்மளை வந்து உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறானே, அவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக தொழுவுங்க. அதெல்லாம் விட்டுட்டு ஏதாச்சும் ஒண்ணு வச்சு யாரெல்லாம் இதை நிறைவேற்றினா நான் உனக்கு 10 ரக்காத் தொழுகிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பயந்து அல்லாஹ் உங்களுடைய விதியை மாத்திடுவானா? இல்ல அதன்போல் அல்லாஹ் தேவையுடையவனா? அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் தொழுகைக்குத்தான் விரைந்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், தவிர நேர்ச்சை செய்யக்கூடியவர்களாக இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல? எந்த ஒரு துன்பம் துயரம் வந்தாலும் அதுக்கு நேர்ச்சை செய்யல, மாறா என்ன செய்யறாங்க? தொழுகையின் பால் விரைவார்கள். அப்ப தொழுகையின் பால் நாம வந்து விரைகிறது மூலம் தொழுது நம்ம அல்லாட்ட எதை கேட்டாலும் பிரார்த்தனை விதியை மாத்துங்கிறாங்க. பிரார்த்தனையின் மூலம் அல்லாஹ் நாடினா என்ன செய்வான்? உங்களுடைய விதியை வந்து மாற்றுவான். ஆனா நேர்ச்சையின் மூலம் டிமாண்ட் வச்சு நீங்க அல்லாட்ட இருந்து விதியை வந்து மாத்தவே முடியாது. எந்த தேவையாக அல்லாஹ்விடத்துல தொழுது பெற்றுக் கொள்வதுதான் உயர்ந்த ஒரு சந்தர்ப்பங்களாக இறைவனுடைய தூதர்கள் எல்லாரும் வந்து அதை கடைபிடித்திருக்கிறாங்க. அதைத்தான் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதிச்சு இருக்கிறாங்க. ஆக ஒரு பயணம் புறப்பட்டு போறோமா, யாழ் அந்த பயணத்தை நல்ல முறையில் ஆக்கி கொடுத்து 2 ரக்காத் வந்து தொழுதுட்டு துவா செஞ்சுட்டு போங்க. அதை விட்டு போட்டு நீங்க வந்து நான் பயணம் போறேன், நல்ல முறையில் என்னோட பயணம் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நான் 2 ரக்காத் தொழுகிறேன். அப்ப இப்படிப்பட்ட நேர்ச்சிகள் வந்து செய்யக்கூடாது. உடல்நிலை சரியில்லையா, ஏதாச்சும் தான தர்மம் பண்ணுங்க, பண்ணிட்டு அல்லாஹ்ட்ட துவா செய்யுங்க. அந்த நோய் வந்ததுக்காக நீங்க பொறுமையை மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 தானே உங்களுக்கு வந்து கருவியா பயன்படுத்த சொல்றான் பிரார்த்தனைக்கு. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்துல உதவி தேடுங்கள். அல்லாஹ்ட்ட நீங்க உதவி கேட்கிறதா இருந்தா ஒண்ணு தொழுகையை முற்படுத்துங்க, இல்லை என்றால் அவன் கொடுத்த சிரமத்துக்கு பொறுமையை மேற்கொள்ளுங்க. இந்த 2யும் கருவியாக வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருப்பதாக அல்லாஹ் நமக்கு வந்து வாக்களிக்கின்றான். ஆகவே நேர்ச்சை என்று சொன்னா அதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, கஞ்சனிடமிருந்து செல்வத்தை வெளியே கொண்டு வருவதை தவிர வேற எந்த ஒரு நன்மையும் அதிலிருந்து கிடைக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு ஏதேனும் ஒரு சோதனைகளோ அல்லது கஷ்டங்களோ
அவர்கள் வரும் பொழுது அவங்க நேர்ச்சை செய்யக்கூடியவர்களாக மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதனால எந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்காது. சாதாரணமா குடும்பத்துக்கு செலவு செய்ய மாட்டான், ஒரு ஏழைகளுக்கு கொடுத்து உதவ மாட்டான். நேர்ச்சை என்று வரும் பொழுது அவர்கள் அதை வாரி செலவு செய்யக்கூடியவர்களாக பெரிய ஒரு வள்ளல் மாதிரி அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க இருப்பதை நாம பார்க்கிறோம். ஆகவே நேர்த்திக்கடன் மூலம் கஞ்சனிடம் இருந்து இறைவன் செல்வத்தை வெளிக்கொண்டு வருகிறான். இதற்கு முன் எந்த காரணத்திற்காகவும் அவன் ஏழைக்கு வழங்காமல் இருந்தானோ அதே காரணத்திற்காக இப்போது வழங்க தொடங்கி விடுகின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கக்கூடிய செய்தி புகாரில் இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே நேர்ச்சை என்பது எந்த ஒரு டிமாண்டும் இல்லாம அல்லாஹ்வுக்காக நாம் எப்போதும் செய்யக்கூடியவர்களாக, நாம் விரும்பியதை தொழுகையிலேயோ நோன்பிலேயோ தான தர்மங்களிலேயோ நாம் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டே இருப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகின்றான். ஆகவே நல்ல ரீதியான நேர்ச்சைகளை உள்ளத்தில் எண்ணிக்கொண்டால் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நேர்ச்சை என்பது வாயால் மொழிந்து உறுதி எடுத்துக்கொண்டதாக இருக்க வேண்டும் என்று உலமாக்கள் சொல்றாங்க. சில நேரத்துல நம்ம மனசுல சில சஞ்சலங்கள் நினைப்போம், இப்படி இப்படி நினைப்போம். உள்ளத்துல நினைக்கிறது நிறைவேற்றாவிட்டாலும் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தெளிவாக உள்ளத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வார்த்தைகள் தான் அல்லாஹ்விடத்துல பதிவு செய்யப்படுகின்றது. மனசுல நாம நினைக்கிறதெல்லாம் பதிவு பண்ணோம்னு சொன்னா எவ்வளவு பாவியா நம்ம போயிடுவோம். எவ்வளவு எண்ணங்களை நாம நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அது நல்லவையாக இருந்தாலும் கெட்டவையாக இருந்தாலும் அதை அல்லாஹ் பொருட்படுத்துவதில்லை. ஆனா நல்ல சிந்தனைகளுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? நன்மைகளை கொடுக்கின்றான். ஆகவே பலருக்கு பல நேரத்துல பிரச்சனை வரும், கஷ்டம் வரும். அது நீங்கும். பின்ன அதுக்கு ஒரு நேர்ச்சை செய்வாங்க, அதுக்கு ஒரு கஷ்டம் வரும், அதுக்கு ஒரு நேர்ச்சை செய்வாங்க. அதுக்கு பின்னாலே தான் அவங்களுடைய நம்பிக்கை இருக்குமே தவிர, முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் மீது தவக்கல் என்று வைப்பதில் இருந்து இந்த நேர்ச்சை என்ன செய்யுதுன்னு கேட்டா, ஈமானை பலப்படுது. நேர்ச்சை ஈமானை உறுதிப்படுத்துறது இல்லை. பல பல கட்டங்களே நீங்க நேர்ச்சை செஞ்சுக்கிட்டே இருக்கனால உங்களோட ஈமான் பலப்படுமா பலவீனப்படுமான்னு கேட்டா உண்மையிலே பலவீனத்தான் படுகின்றது. எப்படி அவன் தான் நேர்ச்சை பண்றான், நிறைவேற்றான், அப்ப ஈமான் பலம் தானே. ஒண்ணு நடக்காம இருக்கும்போது தெரியும். நடக்காம போகும் பொழுது அப்படியே உல்டாவா நினைக்கும் மனசு. யாரெல்லாம் நான் எவ்வளவு செஞ்சேன், நேர்ச்செல்லாம் செஞ்சேன், நீ எனக்கு நிறைவேற்றி தரல. எப்படி பாருங்க, இப்படி ஒரு சிந்தனை சைத்தான் கொண்டு வருவான். இப்படி அல்லாஹ்வுக்கு எதிராக சிந்திக்க வைப்பது ஈமானுடைய பலமா பலவீனமான்னு கேட்டீங்கன்னா பலவீனம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வுக்கு நம் மீது உரிமை இருக்கிறது. இது நான் காசு கொடுத்து வாங்கின பொருள், இங்க தூக்கி வச்சேன்னா ஏன் இங்க வச்செல்லாம் கேட்க கூடாது. நான் இங்கதான் வைப்பேன். எப்படி இந்த ஒரு பொருளை நீங்க எங்க வச்சாலும் அது ஏன் எதுக்குன்னு கேட்காதோ அதே மாதிரிதான் நாம அல்லாஹுவால் படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான், அல்லாஹ் நம்மை வாழ செய்திருக்கிறான், அல்லாஹ் நம்ம சுவாசிக்க காற்றை கொடுத்திருக்கிறான், உண்ண உணவை கொடுத்திருக்கிறான், குடிக்க தண்ணீரை கொடுத்திருக்கிறான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு எதிராக நீங்க சிந்திப்பீங்கன்னு சொன்னா, ஒரு முதலாளி உங்களை இந்த மாதிரி விடுறது இல்லையா, ஒரு நிறுவனம் உங்களை விடுறது இல்லையா, எல்லா சௌகரியங்களும் செஞ்சு கொடுத்து நீங்க ஏதாவது தப்பு பண்ணா உங்களுக்கு இவ்வளவு பட்டியல் போடுறான் அவன். இவ்வளவு எல்லாம் உனக்கு செஞ்சு கொடுத்தா நீ கம்பெனிக்கு விரோதமா நடக்கிறியா கேட்கிறானா இல்லையா? அப்ப அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது ஆற்றல் உடையவன், அதிகாரம் உடையவன். ஆகவே அல்லாஹ்விடத்தில் நேர்ச்சை என்ற ஒரு டிமாண்ட் வைக்காமல் அல்லாஹ்விடத்தில் நம்முடைய தேவைகளை கேளுங்க, எவ்வளவு வேணாலும் கேளுங்க. மனிதன் எவ்வளவு கேட்கணுங்கிற ஒரு அளவுகோல் கூட அவன்கிட்ட இல்லாதனாலதான் அல்லாஹு தாலா அந்த அளவையே சொல்றான். ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பரிசு கொடுக்கலான்னு இருக்கிற, ஏதாச்சும் கேளுங்கன்னு சொன்னா, நான் எவ்வளவு கொடுக்குறேங்க என்னோட உள்ளத்துல இருக்குது உங்களுக்கு தெரியாதனால நீங்க சின்னதா கேட்பீங்க. அப்ப நான் சொல்றேன், நீங்க இந்த மாதிரி ஒரு 1,00,000 மேல கேளுங்க அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கேட்பீங்க. அப்ப நான் சொல்லணும், சொன்னாதான் தெரியும். அதுக்குதான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதர்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது பிரார்த்தனை செய்ய தெரியாம பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மக்கள். அல்லாஹ் பிரார்த்தனையின் வாசகங்களை கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார். இந்த வாக்கியங்களை கற்றுக் கொடுத்தது யாரு? அல்லாஹ். மனுஷன் கண்டுபிடிக்கல, மனிதன் இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கல. மனிதனுடைய வார்த்தைகள் என்னவா இருந்தது? மின்ஹும் மையக்குழு ரப்பனா ஆத்தினா ஹசனா. மக்களிடையே பிரார்த்தனைகள் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, இறைவா இதை கூட அதை கூட துனியாவில இதைத்தான் கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா அல்லாஹ் என்ன செய்தான்? இப்படி கேட்காதப்பா, இப்படி கேளு. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனா வக்கினா அதாபன்னார் என்று கேள் என்று அல்லாஹ் தான் கற்றுக் கொடுத்தான். அதனாலதான் பிரார்த்தனைகளினுடைய தலை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனையோ பிரார்த்தனை இருக்கு, நூற்றுக்கணக்கான பிரார்த்தனைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல சிறந்த பிரார்த்தனை எதுன்னு கேட்டா இதாங்கிறாங்க. இது எந்த சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறாங்க? ஹஜ் உம்ராவுக்கு போகும் பொழுது, தவாஃப் செய்யும் பொழுது, அந்த ருக்குனுல் யமானில இருந்து ஹஜ்ருல் அஸ்வத்தை கடக்கும் பொழுது, நீங்க ஹஜ்ருல் அஸ்வத் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா 1 2 3 4க்கு நடுவுல தான் அந்த இது ஒரு சுற்று முடியும் பொழுது ருக்குனுல் யமானின்னு சொல்லுவாங்க. யமனை நோக்கி இருக்கக்கூடிய மூலை, இந்த பக்கம் ஹஜ்ருல் அஸ்வத். இன் பிட்வீன் இந்த கேப்ல அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவை செஞ்சிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான துஆ. அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த துஆவை கேட்க நாம மறந்துடக்கூடாது. கடமையான தொழுகைக்கு பிறகோ, இரவுல உறக்கத்திலிருந்து எழுந்திருக்கும் பொழுதோ, பயணத்தில் இருக்கும் பொழுதோ, இன்னும் எந்தெந்த சந்தர்ப்பங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம்னு சொல்லியிருக்கிறாங்களோ
அங்க நாம வந்து ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் மீது ஸலவாத்தை சொல்லிவிட்டு இந்த ஒரு துவாவை ஓதி விட்டாலே நம்ம 100% அல்லாஹ்ட்ட கேட்ட மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே இதுல வந்து அடங்கியிருக்கு. அல்லாஹும்ம எங்களுடைய இறைவா, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, இறைவனே எங்களுடைய பராமரிப்பாளனே எங்களுக்கு இந்த உலகத்தில் சிறந்ததை கொடு, வஃபில் ஆখিরাத்தி ஹஸனா மறுமையிலும் சிறந்ததை கொடு, வக்கினா அதாபன்னார் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து விடுன்னு சொன்னா அவனுக்கு என்ன கஷ்டம் இருக்கு சொல்லுங்க? இந்த உலகத்திலையும் கஷ்டம் இல்ல, மறுமையிலும் கஷ்டம் இல்ல. அப்படி அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் செய்யலாம். ஆக பிரார்த்தனைகளுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, எல்லையும் இல்லை. ஹலாலான அடிப்படையில் நீங்க எவ்வளவு வேணாலும் என்ன செய்யுங்க, நேர்ச்சை வந்து செய்யாமல் பிரார்த்தனைகளாக செய்து அல்லாஹ்விடத்துல வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே போல சஅத் இப்னு உபாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேர்ந்து கொண்டு அதை நேர்ச்சையை நிறைவேற்றுவதற்கு முன்பே இறந்து விட்ட தம்முடைய தாயின் நேர்த்திக்கடன் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விளக்கம் கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தாயாருக்கு நேர்த்திக்கடனை நிறைவேற்றி விடுமாறு தீர்ப்பளித்தார்கள். இதுவே பின்னர் மக்களிடத்திலும் வழிமுறையாக ஆகிவிட்டது. ஆக நம்முடைய தாய் தந்தையர்கள் இரத்த பந்தத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்கிறதுனால அவங்க ஏதாச்சும் ஒரு நேர்ச்சையை செஞ்சாங்க, நிறைவேற்ற முடியாம அவங்க வந்து இறந்துட்டாங்க அல்லது மௌத்தாகக்கூடிய சொல்றாங்கன்னா அதை பிள்ளைகள் வந்து நிறைவேற்றுங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நேர்ச்சைகளில் இது ஒன்று. நேர்ச்சை செய்தவர் இயலாமையிலோ அல்லது முதுமையிலோ அல்லது மரணத்தையோ அடைந்து விட்டால் அவங்களுடைய வாரிசுதாரர்கள் என்ன செய்யலாம், அந்த நேர்ச்சைகளை வந்து நிறைவேற்றலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. ஆகவே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்காக நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இபாதத்துகளை, நம்முடைய பொருளாதாரத்தை நாம வந்து அல்லாஹ்வுக்காக கொடுப்பது, அவ்வாறு நினைத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக செய்வது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நேர்ச்சைகளாக இருக்கின்றன. இவ்வாறு நேர்ச்சைகள் செய்தால் அதை முறையாக நாம் நிறைவேற்றவும் வேண்டும். அதே நேரத்தில் அறியாமை காலத்தில் நாம் ஏதேனும் நேர்ச்சை செய்திருப்போமேயானால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு மாற்றமாக ஒரு நேர்ச்சையை செய்திருப்போமேயானால் அதை நிறைவேற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்று கேட்டால் அதை நிறைவேற்றாவிட்டாலும் அவங்க கேட்க போறது கிடையாது. அது நேர்ச்சை செய்தது தவறு. இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லது இஸ்லாத்தை விளங்கிய பிறகு தவறுன்னு தெரிஞ்சா மீண்டும் அந்த தவறை செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்ப அதை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. ஆக ஒரு முஸ்லிம் தினமும் வந்து ஐவேளை தொழுகிறார், ரமலான்ல நோன்பு நோக்கிறார், கடமையான ஜக்காத்தை கொடுக்கிறார். இதை நேர்ச்சையாக செய்யலாமா? இப்படி ஒரு சாரார் இருப்பாங்க. ஒழுங்கா தொழ மாட்டாங்க. ஏதாச்சும் அல்ல சரியான நான் நாளைல இருந்து 5 வேளை தொழுகிறேன். இது மிகப்பெரிய பாவம். தொழுகை கடமை என்று தெரிந்து யாழ்லா நீ எனக்கு இதை செய்தா இன்னைக்கு நீ உயிரோட இருக்கிறியே இதுக்குத்தான் உன்னை தொலை சொல்றான். அல்லாஹும்ம ஹலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனிதர்களின் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக படைத்தேன். அப்ப நீ உயிரோட இருக்கிறிய இதுக்கு தான் 5 வேளை நீ தொழுகணுமே தவிர இன்னொன்னு ஏதாச்சும் ஒண்ணு நீ வந்து அல்லாஹ்ட்ட கேட்டு அல்லாஹ் அதை நிறைவேற்றினா நான் வந்து என்ன செய்வேன், இனிமே நான் ஒழுங்கா ஜக்காத்தை கொடுப்பேன், நீ இதை செய்தால் நான் வந்து நோன்பு நோட்பேன் ரமலான்ல, அல்லது நான் இதை செய்தால் நாளை 5 வேளை சரியா தொழுவேன். இந்த டிமாண்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு அல்லாஹ்வுக்கு எதிராக போர்க்கொடியை உயர்த்துவதற்கு சமமானது. அல்லாஹ் நம்மை படைத்திருக்கின்றான், அவனுக்கு நிறைவேற்றக்கூடிய கடமைகளைத்தான் நாம செய்ய வேண்டுமே தவிர அதை விட்டு விட்டு நாம என்ன செய்யக்கூடாது, எதிராக நாம வந்து அல்லாஹ் இடத்துல டிமாண்ட் வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி வந்து அதான் நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்டாங்களே ஆரம்பத்துல நான் சொன்னேனே, ஒரு இரவு ஏத்திகாஃப் இருப்பதாக நான் வேண்டிக் கொண்டேன், அதை நிறைவேற்றுங்கிறாங்க. இது வந்து அவங்க அறியாமை காலத்துல செய்த ஒரு நேர்ச்சையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு மார்க்கத்துல தடையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வணக்க வழிபாடாகவும் கடமையான வழக்க வழிபாடு இல்லாமலும் இருந்தது. அப்ப கடமையான விஷயங்களை நாம நேர்ச்சை செய்வதாக அல்லாஹ்விடத்தில் டிமாண்ட் வைப்பதோ அல்லது எண்ணுவதோ அல்லது கூறுவதோ மார்க்கத்துல கூடாது. ஆகவே ஒரு காரியம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்திற்கு முன்பாகவே அல்லாஹ்விடத்தில் நாம வந்து பிரார்த்தனை செய்யணும். முடிந்தால் தொழுகலாம், அல்லது நோன்பு நோக்கலாம், காசு பணம் இருந்தா தான தர்மங்கள் செய்யலாம். இதை முற்படுத்தி விட்டு அல்லாஹ்விடத்துல நாம வந்து கேட்கணும். ஆனா அதே நேரத்துல நாம என்ன செய்வோம், குழந்தை பரீட்சை எழுத போகுது, நல்ல மார்க் எடுத்துட்டா நம்ம ஒரு 4 பேருக்கு ஏழைங்களுக்கு சோறு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நினைந்துக்கிறாங்க. இது தேவையற்ற ஒன்று. ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை முற்றிலும் நமக்கு வந்து தடுக்கவில்லை. அப்படி செஞ்சா நீங்க சரியான முறையில் ஞாபகம் வச்சு நிறைவேற்றுங்க, மறந்து விடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா அது பெரிய பாவமாக ஆகிவிடும். ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்த்திக் கடன் என்பது விதியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாதுங்கன்னு சொல்றதுனால இப்படி வேண்டுகிறதுனால உங்களுடைய விதியில மாற்றம் ஏற்படாது. அப்ப விதியில் மாற்றம் ஏற்படுத்துவது பிரார்த்தனைகள், அல்லாஹ்வுக்காக நாம முற்கூட்டி செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள், முற்கூட்டி நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள், இது எல்லாமே நமக்கு என்ன செய்யும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனையை அங்கீகரிக்க வைக்கும். அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றை நான் வந்து செய்துவிட்டு அதுக்கு பிறகு அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், அதை கொடுப்பான். இப்ப ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம், அந்த கம்பெனில வந்து சட்டம் இருக்கும், இப்படிதான் இருக்கும், இத்தனை மாசத்துல இப்படிதான் லீவு, 12 மாசம் நீங்க வேலை ஒரு மாசம் லீவு, இப்படிதான் இருக்குதான் சட்டம். ஆனாலும் நீங்க என்ன செய்றீங்க, அந்த மேனேஜருக்கும் அந்த முதலாளிக்கும் விருப்பமான முறையில அந்த எல்லா காரியங்களையும் நல்ல முறையில செஞ்சு அவங்க கிட்ட ஒரு நற்பெயரை வாங்கிக்கிறீங்க.
10வது மாசத்துலயே போய் கேக்குறீங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கு, நான் ஊருக்கு போகணும். ஓகே, போயிட்டு வாப்பா. அப்ப இது யாரு மாத்துறா? சட்டம் போட்டவங்க தான் வந்து மாத்துறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு விதியை தீர்மானித்திருக்கின்றான். அல்லாஹ் நாடினால் அந்த விதியை மாற்றுவதற்கு அவன் தகுதியுடையவன். அவனுடைய விருப்பத்திற்கு நீங்கள் வந்து இணங்கி செயல்படும் அல்லாஹ் நாடினால். அது நம்மள எந்த உத்தரவு நீ இப்படி செஞ்சா இப்படி செய்வான்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் நாடினால் அதை வந்து செய்து கொடுப்பான். அதே நேரத்துல நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க என் மீது அவர்கள் திருத்துன்னு. அவங்க ஒருவேளை திருத்து இல்லாம அதெல்லாம் முடியாதுப்பா, முறையா தான் போகணும், நான் கொடுத்தா 4 பேர் கேட்பான், இது மறுக்கவும் படலாம். அப்ப ஏற்றுக்கொள்ளவும் படும், மறுக்கவும் படும். ஆகவே நாம் அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணையில் நம்பிக்கை இழக்காம பிரார்த்தனை செய்யும். யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிக்கும் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டு அதற்கு அல்லாஹ்விடத்துல இருந்து நாம துஆ செய்றோம் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல நம்ம துஆ செய்றோமே, அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையான்னு தெரியலையே. இப்படி வந்து ஒரு மூமின் ஒரு நல்ல பழக்கம் மாதிரி தெரியும் அது. இப்படி வந்து நினைக்கிறது நல்ல எண்ணம் மாதிரி தெரியும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி மட்டும் அல்லாஹ்விடத்தில் நீங்க என்ன செய்யாதீங்க, பிரார்த்தனை செய்யாதீர்கள். இது மனிதர்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை. இவர்ட்ட நான் வந்து ஒரு உதவி கேட்கிறேன், வந்து அடுத்த மாசம் எனக்கு தேவைப்படுது, கொடுங்க. முடிஞ்சா கொடுங்க, இல்லாட்டி வேற ஆளை பாத்துக்கிறேன். இதானே அதுக்கு அர்த்தம். மனிதர்கிட்ட கேட்போம், அவருக்கு கஷ்டமா இருந்து அதுல அவர் கொடுக்க மனசு இல்ல, நம்ம இன்னொரு ஆளை போய் பார்ப்போம். அப்ப அல்லாஹ்கிட்ட வந்து நாம வந்து ஒரு மன்னிப்பு கேட்கிறோம், அல்லாஹ்கிட்ட ஒரு தேவையை கேட்கிறோம். இது வந்து யாரெல்லாம் நீ விரும்பினா கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கொடு, இல்லாட்டி நான் வேற ஆளை பாத்துக்கிறேன், அதான அர்த்தம். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே சொல்றாங்க. நீ விரும்பினால் கொடு என்று அல்லாஹ்விடத்துல வந்து நீங்க கோரிக்கை முன் வைக்காதீர்கள். யா அல்லாஹ், உன்னை தவிர எனக்கு கொடுப்பவன் யாரும் இல்லை. பாவ மன்னிப்பு கேட்கும்போது மையகஃபிரு துனுப இல்லல்லா. அல்லாஹ் தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார்? சின்ன ஒரு பாவம் பண்ணிட்டீங்க, அற்பமான ஒரு பாவம். நம்ம அற்பம்னு நினைக்கிறதுக்கு மிகப்பெரிய தண்டனை எல்லாம் இருக்கும். அதே மாதிரி நம்ம அற்பமான நினைக்கிற சின்ன அமலுக்கு அல்லாஹ்வுடைய இடத்துல மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். தமிழ்ல ஒரு குறள் கூட வரும். இந்த குறள் தான், காலத்தினார் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மாலை பெரிதும்போம். அப்ப ரொம்ப சின்னதா இருக்கும், அற்பமா இருக்கும். ஆனா அது வந்து மிக பெருசாக வந்து அது வந்து மறுமையில வந்து வரும். சின்னது பெருசு என்பது செகண்ட் திங். ஆனா நம்முடைய அறிவுக்கு நம்ம வந்து ஒரு சின்னதாகவே வந்து நம்ம வந்து அல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறோம். இது நீ வந்து செய்யி, இல்லாட்டி நான் அடுத்த இடத்துல பாத்துக்கிறேன்னு சொன்னா, ஒரு சின்ன பாவத்தை நீங்க எடுத்துட்டு இந்த ஊர் உலகம் ஃபுல்லா சுத்தி வாங்க. ஒரு பாவத்தை யார் மன்னிக்க முடியும்? பெத்த அம்மா அப்பா. அம்மா அப்பாட்ட போயிட்டு நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், நீங்க மன்னிச்சிருங்க. அவங்க எப்படி மன்னிக்க முடியும் இந்த பாவத்தை? அல்லாஹ் தான் மன்னிக்கணும். அவங்களோட பாவத்தை சேர்த்து அல்லாஹ் தான் மன்னிக்கக்கூடியவன். அப்ப நீங்க யார்கிட்ட வந்து போனாலும், எவ்வளவு பெரிய அதிகாரிட்ட போனாலும், எவ்வளவு பெரிய பதவியில இருக்கிறவங்ககிட்ட போனாலும், எவ்வளவு பெரிய படிப்பாளிட்ட போனாலும், பணக்காரங்கிட்ட போனாலும், 1,00,000 கொடுத்தா 1,00,000 கொடுங்க, இதை வச்சு இந்த பாவத்தை மன்னிப்பு தேடிக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் மன்னித்தாலே ஒழிய அந்த பாவம் உங்களை விட்டு போகாது. ஆகவே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகின்றான், "வமை யக்ஃபிரு துனூப இல்லல்லாஹ்." அல்லாஹ்வை தவிர உங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யாரும் இல்லை. ஆகவே நேர்ச்சைகள் என்பதை அல்லாஹ்விற்கு வழிபடுவதற்காக ஒருவர் வந்து நேர்ந்து கொண்டால் அதை அவரே வந்து நிறைவேற்றட்டும். அதை அடுத்தவர்களுக்கு நாம வந்து என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதை அடுத்தவர்களுக்காக நம்ம நேர்ச்சையை செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்காக நாம வந்து நேர்ச்சை செய்வது என்பது கூடாது. பிரார்த்தனை செய்யலாம். ஒரு மனிதன் அவருக்கே தெரியாம அவருடைய கஷ்டங்களை நீங்குவதற்காக நாம் வந்து பிரார்த்தனை செய்தால், நம்மோடு அந்த மலக்குகள் வந்து இருந்து கொண்டு, யா அல்லாஹ் இவருடைய பிரார்த்தனை அங்கீகரிப்பாயாக, இவருக்கும் அதை தருவாயாக என்று தொடர்ந்து நமக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள் என்று மலக்குகளுடைய பிரார்த்தனை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது இதையும் சொல்லி காட்டுறாங்க. ஆகவே அல்லாஹ்விற்கு மாறு செய்வதாக ஒருவர் நேர்ச்சை செய்திருந்தால் அறியாமை காலத்தில், அவர் அதை நிறைவேற்ற வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, நேர்ச்சைகள் வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருந்தால் அதை நீங்கள் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும். ஏனென்றால் ஒரு காலம் வரும், மக்கள் நேர்ச்சை செய்வார்கள், அதை வந்து சரியான முறையில் நிறைவேற்ற மாட்டார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. அந்த ஒரு காலத்துல வந்து நாம வந்து இருப்பதாக நாம் அந்த செயல்களை செய்து விடக்கூடாது. நேர்ச்சை என்பது இப்போ உணவோ பொருளோ ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்குற மாதிரி செய்றோம், அல்லது தொழுகையோ நோன்போ செய்யற மாதிரி செய்றோம். இதன் மூலம் எல்லாமே வந்து நாம அல்லாஹ்வுக்காக செய்றோம், அல்லாஹ்வுக்காக செய்றோம் என்ற ஒரு எண்ணம் தான் நம்முடைய உள்ளத்துல இருக்கணுமே தவிர, வேற ஒரு சிந்தனையை நமக்கு வந்து இந்த நேர்ச்சைகள் வந்து ஏற்படுத்தி விடக்கூடாது. வேறொரு சிந்தனை வந்து என்ன ஏற்படும்? ஒன்று வந்து நாம தான் வந்து இந்த மாதிரி நிறைய செய்றோம், பிறரை காட்டுவதற்காக, பகட்டுக்காக, அல்லது பெருமைக்காகவும் அந்த நேர்ச்சைகள் இருந்து விடக்கூடாது. ஒரு சிலர் ஒரு நேர்ச்சை செஞ்சிருவாங்க, அதை நிறைவேற்றுவாங்க. நிறைவேற்றும் போது எல்லார்ட்டையும் சொல்லுவாங்க, நான் இப்படி இதுதான் செய்றேன். அது ஒரு பழக்கம் இருக்கா மக்கள்கிட்ட. அதை வந்து பிறர்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அது வந்து சொல்லக்கூடாது. ஏன் என்று கேட்டால், அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையே உள்ள ஒரு ஒப்பந்தம் நேர்ச்சை. அதை நீங்கள் வந்து நேர்ந்து கொண்டீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தான், அதை நீங்கள் நிறைவேற்றுகின்றீர்கள். இது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையே உள்ளதுதான். அதை நீங்க வெளியே சொல்லி அதை வந்து பெருமைக்காக நீங்கள் அதை சொல்லி காட்டுதலும் வந்து அங்கே வந்து கூடாது. ஆகவே எந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு எடுத்தாலும் நேர்ச்சை செய்றேன், நேர்ச்சை செய்றேன்ற அந்த பழக்கங்கள் இவருடைய தூதர்களிடத்திலோ, சகாபாக்களிடத்திலோ அறியாமை காலத்தில் செய்ததை தவிர அதிகமாக இல்லை என்ற காரணத்தினால நாம பொதுவாக நேர்ச்சை செய்வதை தவிர்த்துக் கொள்ளுவதுதான் நமக்கு சால சிறந்தது. அல்லாஹ்வுக்காக ஏதேனும் ஒன்றை நீங்களாக விரும்பி நேர்ந்து கொண்டு
அர்ப்பணித்தல் என்பது அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் நேர்ச்சை என்பது விதியை எந்த வகையிலும் மாற்றி விடாதுங்கிறதுல நாம் வந்து உறுதியாக இருக்க வேண்டும். இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து இந்த தொடர்ந்து குழந்தைகள் வந்து பிறக்கும் பொழுது ஆண் குழந்தையாக பிறந்தா அடுத்தது பெண் குழந்தை பிறக்கணும்னு எழுந்துக்குவாங்க. பெண் குழந்தையாக இருந்தா ஆண் குழந்தை வேணும்னு எழுந்துக்குவாங்க. இது உலகத்துல இயல்பு மனிதனுக்கு. இப்படிப்பட்ட இந்த நேர்ச்சைகள் மூலம் நிச்சயமாக அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், அதை மாற்றி கொடுக்கும். அல்லாஹு தாலா வந்து தனது திருமலையில் சொல்லும் பொழுது, நாடியவர்களுக்கு பெண் மக்களை கொடுக்கின்றோம், நாடியவர்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கின்றோம், நாடியவர்களுக்கு ஆண் பெண் இரண்டும் கலந்தே கொடுக்கின்றோம், நாடியவர்களுக்கு இல்லாமலும் ஆக்கி கொடுக்கின்றோம். எந்த அளவிற்கு இல்லாமல் ஆக்கிவிட்டான்னு சொன்னா அல்லாஹ் அவர்கள் பிரார்த்தனையின் மூலம் என்று அதை வந்து பெற முடியாது. பிரார்த்தனையின் மூலம் யார் பெற்றிருக்கிறாங்க? எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தூதருடைய வாழ்க்கையில நமக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கின்றன. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை இல்லாம இருந்தாங்க. அவங்க பிரார்த்தனை செய்து குழந்தையை பெற்றுக் கொண்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு குழந்தை இல்ல, வயசாகிடுச்சு நல்லா. அதை பத்தி அவங்க வந்து கவலைப்படல. அவர் ஒரு நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய விதி என்று வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஒரு சந்தர்ப்பத்துல இந்த வந்து இம்ரானுடைய மனைவி வந்து குழந்தையை நேர்த்து விட்டு எப்படி மரியம் அலைஹிஸ்ஸலாமை கொண்டு வந்து இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல இவங்க நபியாக இருந்தாலும் இவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய கஸ்டடியில தான் இவங்க வந்து வளர்றாங்க. வளரும் பொழுது இவங்க கர்ப்பிணியான பிறகு அவங்க இருக்கக்கூடிய அந்த அறையில் வந்து போகும்போதெல்லாம் அங்கே பல உணவுகள் இருப்பதை வந்து ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. பார்த்துட்டு வந்து அவங்க வந்து கேட்கறாங்க, யா மரியம் அன்னாலக்கி ஹாதா, மரியம் உங்களுக்கு எங்க இருந்து இது கிடைத்தது? காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ் இன்னல்லாஹ யர்சுக்கு மய்யஷா பிகைரி ஹிசாப். அப்ப அவங்க வந்து மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வந்தது. அல்லாஹ் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கணக்கின்றியே கொடுக்கிறான் என்னும் பொழுது, அப்ப அல்லாஹ் தஆலா வந்து இப்படி வந்து தன்னுடைய தேவைகளை வந்து அல்லாஹ் கொடுக்கக்கூடியவனாக இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு தேவை இருந்து நம்ம அல்லாஹ்ட்ட இத்தனை நாளா கேட்காம வந்து விட்டுட்டோமே என்று அவங்க தொழுகையின் பால் விரைந்து தொழுது அல்லாஹ்விடத்துல வந்து, இறைவா எனக்கு பிறகு இந்த பணியை செய்வதற்கு என்னுடைய சொத்துக்கு வாரிசா கேட்கல. இந்த நபித்துவமாக இருக்கக்கூடிய இந்த நான் நபியாக இருக்கிறேன், வயசாகி போயிடுச்சு, நான் மௌத்தா போனதுக்கு அப்புறம் இந்த பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு எனக்கு ஒரு வாரிசை கொடுப்பாயாக, என்னை தனியாக நீ விட்டு விடாதே, வாரிசு வழங்குவதில் நீ மிக சிறந்தவனாக இருக்கின்றாய் என்று அல்லாஹ் இடத்துல வந்து துவா செய்யறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு வந்து வாக்களிக்கின்றான், உங்களுக்கு என்ன செய்யப்படும், வாரிசு கொடுக்கப்படும். அப்ப அல்லாஹ் சொன்ன பிறகும் இறைவனுடைய தூதராக இருக்கக்கூடிய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன டவுட் வருது? அவங்க வந்து சொல்றாங்க, நான் வயது முதிர்ந்தவனாக ஆகிவிட்டேன், கிழவனாயிட்டேன், முடியெல்லாம் நரைச்சு போச்சு, எலும்பெல்லாம் உக்கி போச்சு. அதாவது எலும்புடைய அந்த இது வந்து மனிதனுடைய குழந்தை பிறப்புக்கு மிக அவசியமான ஒன்று. இந்த அறிவியல் உண்மை இன்னைக்கு. ஆனா அன்னைக்கு சர்வ சாதாரணமா அல்லாஹ் தாலா வந்து சொல்லி காட்டுறான். அதுவும் 1400 வருடத்துக்கு முன்னால் வழங்கல, குரான்ல சொல்லல. அதற்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலம், ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்புக்கு முன்னால இது, அல்லது அந்த பிறப்புக்குரிய நூற்றாண்டுன்னு வச்சுக்கலாம். அப்ப ஏறத்தாழ உங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்னாலேயே அந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க வந்து சொல்றாங்க, நரை, எனக்கு முடியெல்லாம் வெளுத்து போச்சு, எலும்பெல்லாம் உக்கி போச்சு. அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவியோ மலடியா, ஒரு சிலர் இருக்கிறாங்க 80 90 வயசு ஆணுக்கு, ஒரு 30 வயசு பெண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆனா இங்க என்ன இருக்குது, இவருக்கும் வயதாகி விட்டது, முடியும் நரைத்து விட்டது, எலும்பும் உக்கி விட்டது, மனைவியோ மலடியாக இருக்கிறாள். இப்படிலாம் இருக்கும்போது எப்படி எல்லாம் குழந்தை பிறகு திரும்ப கேட்கிறார். கேட்கும்போது அல்லாஹ் தாலா வந்து சொல்லி காட்டும், அல்லாஹ் நாடினால் அது வந்து நடக்கும் இந்த அல்லாஹ் சொல்லுங்க. ஏன்னா அல்லாஹ் தனது திருமறையில் எல்லா இடத்தையும் சொல்லி காட்டுவது, இதா அராத ஐய செய்யின் ஐய கூலலகு குன் பயக்கூன். அவன் ஏதேனும் ஒன்றை உருவாக்க வேண்டும் உண்டாக்க வேண்டும் என்று அவன் நாடினால் அவன் குன் என்று சொல்வான், அது ஆகிவிடும். இது அல்லாஹுடைய அந்த வல்லமை, அல்லாஹுடைய அந்த ஆற்றல். இப்படித்தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், வானங்களை படைத்தான், பூமியை படைத்தான், வானங்களுக்கும் பூமிக்கும் இடையே உள்ளவர்களை படைத்தான், ஏராளமான உயிரினங்களை படைத்தான். இவ்வளவு அறிவியல் ஆற்றல் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல மனிதன் இதுவரைக்கும் எல்லா உயிர்களுக்கும் பெயரை வைக்கவில்லை, எல்லா தாவரங்களுக்கும் பெயர் சூட்டவில்லை. அப்ப இந்த அளவிற்கு வந்து அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எந்த ஆற்றல் உடையவனாக இருக்கும் பொழுது உனக்கு ஒரு குழந்தையை வந்து தர முடியாதா என்று அல்லாஹு தாலா வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு வாக்களிக்கின்றான். பிரார்த்தனையின் மூலம் தான் இந்த இடத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, குழந்தையை பெறுகின்றார்களே தவிர நேர்ச்சைகள் மூலம் அல்ல என்பதை நாம வந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் என்று கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில இடங்களில நேர்த்தி கடன் செய்ய வேண்டாம் என தடை செய்திருக்கின்றார். நேர்த்தி கடனை வந்து செய்யாதீங்க, அது உங்களுக்கு எந்த விதியை எதுவுமே மாத்தாது. ஆகவே நேர்ச்சை என்பது நீங்கள் வந்து ஒரு அடிப்படையில் செய்து கொண்டால், அனுமதிக்கப்பட்ட காரியங்களில் அனுமதிக்கப்பட்ட விதத்தில் அதை முறையாக நீங்கள் வந்து நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி இருக்கின்றார்கள். அதே நேரத்துல ஒரு நேர்ச்சையை செஞ்சுட்டு நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை மனிதர்களுக்கு ஏற்பட்டு விடும். ஏன்னா தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, ஆர்வத்துல சந்தோஷத்துல வந்து வாக்குறுதி கொடுக்காத, வேற துக்கத்துல ஏதோ ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த சந்தோஷத்துல வந்து வாக்குறுதி கொடுத்துருவோம், மறுநாள் அதை நிறைவேற்ற முடியாம நாம வந்து கஷ்டப்படுவோம். அப்படி நீங்கள் ஏதேனும் நேர்ச்சை செய்து முடியாம வந்து கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னா, அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்திய முறிவுக்கு உரிய பரிகாரம் தான் நேர்ச்சை முறிவுக்கும் உரியது என்று அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்ன ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில வந்து உங்களுக்கு வந்து சத்திய முறிவுக்கு வந்து என்ன சொல்றான்,
10 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை வழங்க வேண்டும், அல்லது அவங்க என்ன செய்யணும், 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா வசன நம்பர் எடுக்கல. அந்த வசனம் சூரத்து மாயிதாவில் வரும். அப்ப அந்த வசனத்தின் அடிப்படையில அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு நேர்ச்சை செய்து முடிஞ்சா கண்டிப்பா நிறைவேற்றணும். ஒரு முடியாததை செஞ்சிட்டோம், 100 ரக்காத் தொழுகிறேன், 10க்கு மேல முடியல, வயசான ஏதோ ஒரு காரணம், அவர் 100 ரக்காத் தொழுகிறேன், 1000 ரக்காத் தொழுகிறேன், 1000 பேருக்கு சோறு போடுறேன், இப்படிலாம் ஏன் நேர்ச்சி பண்ணாதீங்க. பண்ணிட்டோம், இப்ப முடியல, வசதி இல்லை, அல்லது உடம்புக்கு முடியல, அப்ப நீங்க என்ன செய்யணும், அதற்கு பகரமாக 10 ஏழைகளுக்கு உணவளியுங்கள், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடை அணிகள். இது சராசரி அவங்க அணியக்கூடிய ஆடை, அவங்க உண்ணக்கூடிய உணவு தான். எல்லா இடத்துலையும் ஒரு ஏழைக்கு உணவளித்தல்னா அவருடைய பொருளாதாரத்தை பொறுத்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களை ஃபித்ரா கொடுக்கும்போது நபிசல்லாசம் ஃபித்ரா கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் பேரிச்சம்பழத்தை கொடுத்தோம், நாங்க கிஷ்மிஷை கொடுத்தோம், நாங்க கோதுமையை கொடுத்தோம், எங்களில் சிலர் வார் கோதுமையை கொடுத்தோம், எங்களில் சிலர் பாலாடை கட்டியும் கொடுத்தோம். சீஸும் பச்சரிசியும் ஒரு ரேட்டா, இவ்வளவு 10 மடங்கு வித்தியாசம் இருக்கும். இதெல்லாம் என்ன, அவங்களுடைய தரஜாவை குறிக்குது. பொருளாதாரத்துல அவங்கவுங்க எந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க கொடுக்கலாம். ஆக இந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் திருமறையில சொல்ற மாதிரி 10 ஏழைகளுக்கு உணவு என்று சொன்னால் சராசரி நம்முடைய ஒரு உணவு. அந்த அடிப்படையில் அதை கொடுத்தால் அது சத்திய முறிவுக்கு போலவே நேர்ச்சை முறிவுக்கும் காரணமாக அல்லாஹ் எடுத்துக்கொள்வான் என்று அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆகவே நேர்ச்சையுடைய விஷயத்தில் அடிப்படையான ஒரு அறிவை நாம் தெரிந்து கொண்டு நம்முடைய குடும்பங்களின் நண்பர்கள் இதை பற்றி கேட்கும் பொழுது அதை பற்றி நாம் அவர்களுக்கு சொல்லக்கூடியவர்களாகவும், ஒருவருக்கு ஒருவர் உபதேசம் செய்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எல்லா சந்தர்ப்பங்களிலும் முறையாக பேணி நடக்கக்கூடிய மக்களாகவும் எல்லாம் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாக்குறுத்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சந்தேகங்கள் இதுல வரும், அதனால கொஞ்சம் வாங்க தம்பி, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுங்க. 3 தொடர்ந்து நோக்கணும் அந்த ஆயத்துல இல்லையா, மாஷா அல்லாஹ், அது சேர்த்துக்குங்க. சொல்லுங்க. உம்ரா இப்போ நீங்க உம்ரா செஞ்சிருக்கீங்களா? ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருந்தா அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றக்கூடியவர் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்க வேண்டும். உம்ராவை பொறுத்த வரைக்கும் நீங்களே உம்ரா செய்யாத பொழுது உங்களோட தாயாருக்காக இந்த உம்ராவை நீங்க செய்யலாம். ஏன்னா உம்ரா உங்கள் மீது கடமை இல்லாதனால அந்த நிறைவேற்று அந்த உம்ராவை நீங்க ஒரு உம்ரா செஞ்சுட்டு தான் செய்யணுமாங்கிறதுல எனக்கு அறிவு இல்லை. நம்ம நீங்க செய்யலாம், தாராளமா செய்யலாம். உயிரோட சக்தி இல்ல. அது ஹஜ்ஜுக்கு தானே ஜி. இப்ப அவங்க உயிரோட இருக்கும்போது அம்மாவை தான் இவங்க உம்ராவுக்கு அனுப்பணும்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன தீர்வு? பெருசா நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே எல்லாமே இருக்குது. கூட ஒரு ஆள் போகணும். நீங்க கூட சேர்ந்து போற மாதிரி வெயிட் பண்ணுங்களேன். நீங்க சேர்ந்து போற மாதிரி பிளான் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணி போங்களேன். நேர்ச்சியை உடனே நிறைவேற்றுவது சிறந்தது. தக்க காரணங்களுக்காக தாமதிக்கிறதுனாலும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் நான் பார்த்து. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. அலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜி எனக்கு ஒரு டவுட். கொஞ்சம் வால்யூம் இல்ல வஃபாதானவங்களுக்கு நம்ம உம்ரா அவங்களுக்கு சேர்த்து அவங்க கொஞ்சம் நாங்க சவுண்ட் வச்சுக்கிறோம், கேட்கல. கேட்டுக்கலாம். இங்க இப்ப கேளுங்க ஜி, கேள்வி ஆரம்பத்திலிருந்து கேட்கவும். இல்ல இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சகோதரர் கேட்ட இப்ப உயிரோட இருக்கிறவங்களுக்கு முடியாத பட்சத்துக்கு அவங்களுக்கு உம்ரா செய்யலாமா அப்படின்ட்டு, அதுக்கு நீங்க செய்யலாம்னு சொன்னீங்க. ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இப்ப தகப்பன் இறந்துட்டாங்க, தகப்பனுக்காக நம்ம இப்போ உம்ராக்கு போகும்போது அவங்களுக்கு நம்ம உம்ரா செய்ய முடியுமா? ஒரு தகப்பன் இல்லாதவங்க, தாய் இல்லாதவங்க, இறந்தவங்களுக்கு பொதுவா. புரியல இல்ல இறந்தவங்களுக்காக நம்ம உம்ரா செய்ய முடியுமான்னு கேட்டேன். அவங்களுக்கு அந்த இது இறந்தவங்க இல்ல, இவங்க ஹயாத்தோட இருக்கிறாங்க, இயலாமையில இருக்கிறாங்க. இயலாமை இருக்கிறவங்க ஆமா இல்ல என்னுடைய கேள்வி. ஆமா எந்த ஒரு நியத்தும் இல்லாம இறந்தவங்களுக்காக உம்ரா செய்யறது நம்மளா செஞ்சுக்கிறோம். அது மார்க்கத்துல கடமை இல்ல, கடமை இல்ல. சரி சரி ஓகே, நல்லது. ஓகே ஜஸாக்கல்லாஹ்.
ஒய்யாகல இன்ஷா அல்லாஹ் நான் அதை டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன். ம். அதுதான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க. இப்ப உடம்பு சரியில்லைன்னா நீங்க உடனே என்ன செய்யுங்க, ஒரு 10 பேர்களுக்கு ஏழை உணவு கொடுத்து, யா அல்லாஹ் எனக்கு ஷிஃபா கொடுன்னு துவா செய்யுங்க. இதுதான் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நேர்ச்சை. நான் வந்து இது நடந்தா இது வந்து செய்யறேன்னு சொன்னா, அது வந்து நீ உங்களுக்கு வந்து வன்மையாக தடுக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் செய்யாதீர்கள் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல், அப்படிப்பட்ட நேர்ச்சைகள் கஞ்சனிடமிருந்து பொருளாதாரத்தை வெளிக்கொணர்வதை தவிர வேற எதுவும் செய்யாதுங்கிறாங்க. ஆமா செய்யலாம். அது வந்து டிபெண்ட் அவங்கவங்களுக்கு இடையே உள்ளது தானே. நேர்ச்சைகளை தாமதிக்க கூடாது. முடிந்தா அதை வந்து உடனே வந்து செஞ்சிடணும். பெட்டர் வந்து பிஃபோரா செய்யறது. நல்லது.